ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மைண்ட் பிளாக்கிங். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கைலாசா கோனாக்கு தான் போக போகிறோம். அதுவும் எதில் பார்த்தீங்கன்னா நம்ம செல்லக்குட்டி என்எஸில் தான் போக போகிறோம். சரி, ஓகே, வாங்க ரைடை கண்டினியூ பண்ணலாம். ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து எம்எஃப்எல் ரோடு ரீச் ஆகிட்டோங்க. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனால் மாத்தூர் டோல் வந்துடும். அங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோங்க, வேறு எதுவும் இல்லை, ஃப்ரீயாக போகலாம். இன்னைக்கு காலிலேருந்து செம்ம மழைங்க. இன்றைக்கி எப்படி இருக்கோன்னே தெரில. ரைடுன்னு பார்த்தோம், இப்போ வெயில் பயங்கரமாக அடிக்குது. கிளைமேட் செம்மையாக இருக்குது. நாங்கள் பிளான் பண்ணோம் மழை பெஞ்சு கெடுத்துடக்கூடாதுன்ட்டு. பார்ப்போம் போக போது இப்போ என்ன ஆகும் தெரில. பார்ப்போம். இன்றைக்கி எதுவும் சொதப்பல் வராமல் இருந்தால் சரிதாங்க. நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நம்ம ரைடோட ஃபஸ்ட்டு டோல் வரப்போகுதுங்க. எப்படியோ வந்து பைக்கில் வர்றதுனால ஃப்ரீ தாங்க. காரில் வந்தால் கண்டிப்பாக காசு கட்டணுங்க. கவலைப்படாத ராஜா, இன்னும் கொஞ்ச நாளில் பைக்குக்கும் சேர்த்தே டோல் வச்சுருவாங்க. அப்போ நம்ம காசு கட்டி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. சரி, ரோடை நல்லா மெயின்டைன் பண்ணால் தாராளமாக கட்டலாமே. வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. அந்த குண்டும் குழியுமான ரோட்டில் தான் நம்ம கண்டிப்பாக ஓட்டியே ஆகணும், வேறு வழியே இல்லை. மாறண்டா. ஓகே கைஸ், நம்ம வந்து பாடிங்நல்லூர் ரீச் ஆகிட்டோங்க. இங்கேருந்து நம்ம ரைடுக்கு வந்து இன்னும் 70 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. ஆனால் என்ன, ரோடு தான் கொஞ்சம் செம்ம டிராஃபிக்காக இருக்குது. இவன் சீக்கிரம் வந்திருந்தானா கொஞ்சம் ஃப்ரீயாக போயிருக்கலாம். இல்லை காய்ஸ், அலாரம் வச்சேன், எந்திரிக்க முடியல, ரொம்ப டயர்ட்னஸாக இருந்தது. நானும் எப்படியாவது எந்திரிச்சிடலான்னு தான் பார்த்தேன். இவன் ஃபோன் பண்ண பிறகு தான் அப்புறம் எந்திரிச்சேன். சரி கிளம்பி வந்துட்டேன். வந்தால் கத்திக்கிட்டே இருக்கிறான். கத்தாதடா போடா. என்னடா போடா. என்ன ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகணும்னு லாங் ட்ரைவ் பிளான் பண்ணால் இந்த டிராஃபிக்கில் ஒட்டி இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸு தாண்டா அதிகமாகுது. அட போடா. கவலைப்படாத, நம்ம அங்கே போய் ஃபன் பண்ணுறோம், மஜாவாக என்ஜாய் பண்ணுறோம் வைபை. நம்ம ரைடோட செகண்ட் டோல் வரப்போகுதுங்க. எப்படியோ இது வரைக்கும் பிளான் பண்ண மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்துட்டு இருக்கோம். ஆனால் என்ன, கரெக்டாக போகிறோமான்னு தான் டவுட்டாக இருக்குது. நீ ஏன்டா டவுட்டாக வர? நான் தான் மேப் பார்த்துட்டு வரல. கூகுள் மேப் நம்மளை கையே விடாதுடா. பத்திரமா உன்னை கூப்பிட்டு போய் நாங்கள் உன்னை இறக்குறேன், கவலைப்படாத. கூகுள் மேப் கை விடாது, ஆனால் உன்னை நம்பினா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது எனக்கு. எத்தனை வாட்டி உன்னை கூப்பிட்டு போயிருக்கிறேன், இப்படியே அவனை பாயிலே விட்டுருக்கிறேன். போ போ பார்ப்போம். ஓகே கைஸ், நம்ம என்னடா தீபக்கு, டேக் டைவர்ஷன் போர்டு போட்டிருக்கு, எப்படிடா போனோம்? கவலையே படாத, ஸ்ட்ரெயிட்டாக தான் போகணும், கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம். சரி ஓகேடா, உன்னை நம்பி தான் நேராக போகிறேன். ஒன் செகண்ட் வெயிட் பண்ணு. என்னடா தாண்டி வந்தோன்னு சொல்கிற? யூட்டன் போடுறா, கீழே தாண்டா போகணும் நம்ம. அட போடா, இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி தான் யூட்டன் இருக்குது. நான் கூகுள் மேப் திருப்பியா நம்மளை காரை வாரிடுச்சா? ஓகே காய்ஸ், இப்போ நம்ம ரைடை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம இன்னும் கோனியா ஃபால்ஸ் போய் சேரலை. நீ எவ்வளோ தூரம் இருக்குது? 50 கிலோமீட்டர்ஸ். 50 கிலோமீட்டர்ஸ் இருக்குது இன்னும். போயிட்டே இருக்கோம். வெயில் பயங்கரமாக அடிக்குது, அனல் காற்று அப்படியே மூஞ்சிலே அடிக்குது, பயங்கர வெயிலாக இருக்குது. ஆனால் இந்த கிளைமேட்டை சுற்றி பார்த்தா நல்லா சில்னஸாக இருக்குது. எந்த ஒரு இதுவுமே தெரில, ஓட்டுறதுக்கு நல்லாவும் இருக்குது, ரோடும் பக்காவாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் போயிட்டே இருக்கும். இந்த கிளைமேட் எப்படி இருக்குன்னு நீங்களே கொஞ்சம் பாருங்கள். ரோடு சூப்பராக இருக்குதுங்க. 50 கிலோமீட்டருக்கு ஒரே ஸ்ட்ரெயிட் தாங்க, ஃப்ரீயாக போகலாம் ஜம்முன்னு. ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகாத, ஒழுங்கா போ, பொறுமையாக போ, பின்னாடி நான் உக்காந்துட்ருக்கிறேன். அதெல்லாம் கவலைப்படாத, பக்காவாக போயிடலாம். ரோடு எனக்கு அந்த கவலை தான் இருக்குது, வேறு என்ன பண்ணுறது. ரோடு ஃப்ரீயாக இருக்குல்ல, ஜம். டேய் தீபக்கு, வியூ பாடுறா, எப்படிடா இருக்குது? சூப்பராக இருக்குல்ல? செம வியூவாக இருக்குது, அதிகமாக மலையாக இருக்குது. அம்மா என்ன மலைடா, ஸ்ட்ரைட்டாக அவ்வளோ பெருசாக இருக்குது? திருப்பதி மலை.
உடனே எதனா தெரியாதுன்னு கேட்டால் உங்கள் இஷ்டத்துக்கு அடிச்சு விடுவீங்களே. திருப்பதி ஹைவேஸ்ன்னு போட்டிருக்கடா, அப்போ திருப்பதி மலையாக தானே இருக்கும். உருட்டுங்கடா உருட்டுங்க நல்லா. அதுக்கு தானே நாங்கள் இருக்கோம். பண்ணுங்க பண்ணுங்க. Close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left. And on we'll go, through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays. And on. ஓகே கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெரிய பாளையத்தாண்ட தான் இருக்கோம். கோயில் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதா? சரி வாங்க நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஆமாண்டா, நானும் கூட்டமாக இருக்கோம் தான் நினச்சேன். இந்த ரோடு பார்த்தா காலியாக இருக்கு. என்ன பயந்துட்டியா ஒருக்கணும்னா? தீபக்கு பயப்படாத பயப்படாத, ஒன்றும் பண்ண மாட்டான். ஆர்டர் இருந்தாலும் தான் டக்குன்னு முறுக்கிட்டேன். பரவாயில்ல, நல்லாதான் இருக்குல்ல. வந்து குழந்தை வீட்டுக்கு விளையாட்டு பொருள் வாங்குறாங்களா? நீ ஏன் இந்த வழியா என்னை கூப்பிட்டு வரேன்னே தெரியல. ஓகேங்க, நம்ம ரைடுக்கு இன்னும் 42 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. என்ன பண்ணுறான் இவன்? இவ்வளோ நேரமாக ஏடிஎம்மில் எடுக்கிறாங்க. இவ்வளோ எடுக்க தெரியாமல் எடுக்கிறானான்னு தெரில. டேய் சீக்கிரம் எடுத்துருவாடா, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண விட்றாங்க. சரி பார்ப்போம், ஒரு வேளை வெயிட்டான அமௌண்ட்டாக எடுத்துன்னு வரானான்ட்டு பார்ப்போம். ஓகே கைஸ், ஃபைனலாக நம்ம கைலாசா கோனாவோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோங்க. இங்கேருந்து இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் நம்ம டெஸ்டினேஷன் வந்துடுங்க. ஃபுல்லாக ரோடெல்லாம் ஃபுல்லாக ஹில்ஸாக தான் இருக்கும். கொஞ்சம் இங்கே பார்த்து ட்ரைவ் பண்ணிக்கணும். எல்லாம் ஒன் வே ரோடு தான், ஆப்போசிட்டில் வண்டி வரும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போய்க்கணும். Walking alone, the streets are empty. The only thing I can see is my own silhouette. I'm getting stronger, step by step. The clock is ticking, but there's no time for me. I've been flying from town to town, from London to Taiwan. I've been all around the globe, trying to protect your soul. We are heroes tonight. We will fly above the sky. We are heroes tonight. Yeah. We are heroes tonight. We will fly above the sky. We are heroes tonight. Ready to explore right up in the sky. I need you to listen, I need you to hear, and don't show any fear. I've been flying from town to town, from London to Taiwan. I've been all around the globe, trying to protect your soul. We are heroes tonight. We will. ஹலோ கைஸ், இப்போ நம்ம கோனியா ஃபால்ஸ் வந்துட்டோம். காலைல 7:50 கிளம்பி மணி 11:15 தான் இப்போ இங்கே ரீச் ஆகிருக்கோம்.
என்ட்ரி ஃபீஸ் இப்போ என்ட்ரி ஃபீஸ் ஒரு ஆளுக்கு 10 ரூபா கேட்குறாங்க. 20 ரூபா கொடுத்துருக்குறோம். என்னன்னு தெரில, எதுக்கு இங்கெல்லாம் என்ட்ரி ஃபீஸ் வாங்குறாங்கன்னே தெரில. இது ப்ரைவேட்ரா, அதனால கேட்பாங்க, அதெல்லாம் நார்மல் தான். என்கிட்ட எதுவுமே சொல்லல, இப்போ தான் சொல்கிறான் ப்ரைவேட்டு. ஏன் சொன்னால் வரமாட்டியா? வருவேன், அது எப்படி வராமலாம் இருப்பேன். இங்கே மரம்லாம் சூப்பராக இருக்குது. 4-5 குரங்குங்க வேறு பார்த்தோம். நீங்கள் எந்த பொருளை ஏதாவது கொண்டு வந்தாலும் பத்திரமா வச்சுக்கிங்க, குரங்கு கிட்ட கொடுத்தா காலி. பார்த்து இருந்துங்க. சூப்பராக இருக்குல்ல? செம்மையாக இருக்கு. சொல்கிறேன், நீங்கள் அதை சொல்கிறேன். ஆமாம், அது அங்கே போகலாமா? இந்த சைடு அது மலை குளிச்சுட்டு போவோமா? கோயிலில் போகலாம், கோயில் வேறு இருக்குது. சூப்பராக இருக்கு. ஓகே காய்ஸ், நம்ம வந்துட்டோம் காய்ஸ், ஃபைனலாக ரீச் ஆகிட்டோம். பாருங்கள், இடம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. தண்ணியும் சூப்பராக வருது. உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் தீபக், எப்படி இருக்குது? மழை டைமில் அதனால் கம்மியாக தான் ஊற்றுது. மழையாக இருந்தால் பயங்கரமாக ஊற்றி இருக்கும். சூப்பராக இருக்குங்க. மீன் பிடிக்கிறாங்க பாருங்க, செம்மையாக இருக்குது. மேலே பாருங்கள், செம்ம ஹைட்டு, சூப்பராக இருக்குங்க. கோயில்லாம் வேறு இருக்குங்க இங்கே. சரி, போய் ஸ்டார்ட் பண்ணி குளிக்க போகலாமா? நான் தீபக்கே, ஃபால்ஸ் எப்படி இருந்தது? உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. நான் எந்த ஃபால்ஸுமே வந்ததில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கேன். ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் எனக்கு என்ன ஒரு டிசப்பியரன்ஸ்னால் ரொம்ப குப்பை போடுறாங்க, அதை மட்டும் ப்ளீஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகேங்க, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் கேட்டுக்கும் ஃபால்ஸுக்கும் வந்து உங்களுக்கு ஒரு 100 மீட்டர் தான் இருக்கும். அதனால் நீங்கள் வயசானவங்க எல்லாருமே வரலாம், ஃப்ரீயாக இருக்குங்க. இவ்வளோ நேரம் எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மைண்ட் பிளாகிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.